நம்ம சூப்பர் ஸ்டாரோட தலைவர் 173 படத்தோட டைட்டிலை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோடய பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கேஎஃப்ஐ இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் இவங்க பண்ணி வச்சிருக்க வேலையை பார்த்தீங்கன்னா எண்டில் வரேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மொதல் பார்ப்போம். ஸோ இது படத்தோட பூஜாவா என்னன்னு தெரியலங்க. எத்தனை பூஜா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நடந்துக்கிட்டே கிடக்கு. ஸோ இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து, இவருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனது டிராகன். ஸோ இவருக்கு ப்ரீவியஸாக ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டிராகன். ஸோ டிராகன் எவ்வளோ பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் எதுவும் ஹிட்டாக தான் வெயிட் பண்ணி பார்க்கும். நெக்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்க போகிறாங்க. ஒன்று ராசி கண்ணா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. மியூசிக் பார்த்தீங்கன்னா அஸ் யூசுவல் தலைவர் படம்னாலே அனிருத் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டார். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. அதாவது யார் ப்ரொடியூசர், யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க, யார் மியூசிக் டைரக்டர், ஸோ இது மட்டும்தான். ஸோ மூவி ஷூட்டிங் பற்றிலாம் எதுவும் தெரில. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தீபாவளி டார்கெட் பண்ண ஹை சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ போஸ்டர் சைடு வந்தோம்னா இது என்ன இலவும் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு மாதிரி இருக்குது. பலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் நல்லா இருக்குன்றாங்க, கொஞ்சம் பேர் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்களே பாருங்களேன், இவர் நிற்கிற இந்த தலைக்கும் இந்த உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் நிற்கிற மாதிரி தான் இருக்கார். ஸோ யாரோ ஒருத்தரை பார்த்தீங்கன்னா வச்சு இந்த சீனை எடுத்துகிட்டு அவர் மூஞ்சிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இவர் மூஞ்சியை தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணி அனௌன்ஸ் விட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்டேட்டை கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே கேட்கல. ஸோ இவங்களாம் வாண்டடாக வந்து இவங்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூகுள் ஜெமினியில் யூஸ் பண்ணால் கூட இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராம்ப்டை போட்டு நல்ல போஸ்டரே பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இது எப்படியோ ஆர்கேஎஃப்ஐ மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேளை நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஒப்பீனியன் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.